வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து சிசிப்போட கொஸ்டின்ஸே வந்து சைட் பை சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வருவோம். சாப்டர்ஸ் அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஸோ சைட் பை சைடு வந்து கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ நிறைய பேர் சிசி முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களும் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்களுக்கு அந்த அதுக்காண்டி நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நீ ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிளானர் இம்பெர்ஃபெக்ஷன். ஸோ கீழே உள்ளதில் எது வந்து பிளானர் இம்பெர்ஃபெக்ஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாப்டர் 4 and 3 வந்து அவங்க வந்து டிஃபெக்ட்ஸில் வந்து வரும். ஸோ நான் சாப்டர் 4 பார்க்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எது பிளானர் இம்பெர்ஃபெக்ஷன் அப்படி சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அதுக்காண்டி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸ்லாக் இன்க்ளூஷன், லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன், போரோசிட்டி, டங்ஸ்டன் இன்க்ளூஷன். ஸோ பிளானர் இன்ஃபெக்ஷன். ஸோ டிஃபெக்ட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பிளானர் டிஃபெக்ட்டு ப்ளஸ் வந்து வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அது போக இன்னும் 2-3 இருக்குது. ஸோ அதையும் நம்ம அதிலே பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் வந்து பிளானர் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸோ ஸ்லாக் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து வெல்டு அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எலக்ட்ரோடு வந்து சுற்றி இருக்கிற வந்து ஸ்லாக் வந்து நம்ம வெல்டு அடிச்சுட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஃபியூஸ் ஆகி தான் நான் வந்து அந்த மெட்டல் வந்து உருகி வெல்டில் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெபாசிட் ஆகும்போது அந்த ஸ்லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியூஸ் வந்து அந்த ஃபியூஸ் தான் ஸ்லாகு. ஸோ அது வந்து அந்த வெல்டு மெட்டலுக்குள்ளே ட்ராப் ஆகுறது. ஸோ அது வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பிளானர் இன்ஃபெக்ஷன் கேட்டிருக்கு. ஸோ இது வந்து உள்ளே வந்து அந்த ஸ்லாக் உள்ளே மாட்டிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து வால்யூமெட்ரிக் டிஃபெக்டாக வரும். ஸோ இது வராது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி பார்ப்போம், போரோசிட்டி. ஸோ போரோசிட்டி அப்படிங்கிறது வந்து வெல்டுக்குள்ளே வந்து ஹோலாக இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து வராது. ஸோ அந்த ஹோல் எதுக்கு வருது அப்படின்னா, வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து உள்ளே வந்து ட்ராப் ஆகிறதுனால தான் வருது. ஸோ இதுவும் வராது. இதுவும் வால்யூமெட்ரிக் டிஃபெக்டில் வரும். அதுக்கப்புறம் டங்ஸ்டன் இன்க்ளூஷன். ஸோ டங்ஸ்டன் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். இது வந்து டிக் வெல்டிங்கில் வரும். ஸோ அதாவது வந்து டிக் டார்ச்சோட அந்த எலக்ட்ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சி உள்ளே வருது, பிரேக் ஆகி வர்றது. ஸோ அதனால் அதுவும் வந்து டங்ஸ்டன், அதாவது ஹை எலக்ட்ரிசிட்டியை வந்து கொடுக்கறதுனால வந்து அந்த எலக்ட்ரோடு வந்து பிரேக் மெல்ட் ஆகுது. ஸோ அதுவும் வராது. இதுவும் வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிற கடைசி என்னதுன்னா பி ஆன்சர், லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன். ஸோ இது வந்து எப்படின்னா, அதாவது வந்து பிளானர். ஸோ பிளானர் அப்படிங்கிறது பிளேட்டில் வர டிஃபெக்ட்டு. ஸோ பிளேட்டு பைப்பு ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ 2D டைப்பில் வரும். லைக் வந்து ஒரு கிராக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸான கிராக்கு. அதாவது எப்படின்னா, வெல்டோட பெவல் இருக்குது பார்த்தீங்களா, பெவல் சைடு, அதாவது வெல்டு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸில் வந்து ஃபியூஸ் சரியாக ஆகாமல் இருக்கிறதுனால தான் இந்த, அதாவது ப்ராப்பராக வந்து வெல்டானது வந்து பேஸ் மெட்டல் வந்து ஃபியூஸ் ஆகாமல் வர்றது தான் இந்த லேக் ஆஃப் சைடு வால் ஃபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான டிஃபெக்ட்டு. ஸோ ஃபியூஷன் இல்லைன்னா அப்படின்னா, அதாவது வெல்டில் வந்து அதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, வெல்டில் ஃபியூஸ் ஆகலை அப்படின்னா அதுதான் வந்து பிளானர் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா LOF, லேக் ஆஃப் ஃபியூஷன். ஸோ லேக் ஆஃப் ஃபியூஷன், அதில் லைன் டிஃபெக்ட்டு, ஸோ பிளானர் டிஃபெக்ட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு வச்சுக்கோங்க, அதாவது கரெக்டாக ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஸோ பிளானர் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக வர டிஃபெக்ட்டு. ஸோ LOF, லேக் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இதை வந்து மற்ற எல்லாமே வந்து வால்யூமெட்ரிக் டிஃபெக்ட். ஸோ இந்த மாதிரியான, ஸோ இதான் இந்த கொஸ்டினை வந்து நல்லா டீப்பாகவே பார்த்தாச்சு, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே டெய்லி ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைனாக ரொம்ப டீப்பாகவே நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.